அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூர் முருகர் கோவிலை பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாகவே திருச்செந்தூர் முருகர் கோவிலில் நாம் என்ன ஒரு வேண்டுதல்கள் வைத்தாலும் அது உடனுக்குடன் பிடித்தமாக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அப்படி ஒரு சக்தி முருகப்பெருமானுக்கு இருக்குது. தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்களை கைவிடாமல் காக்கக்கூடிய தமிழ் கடவுளாக விளங்கக்கூடியவர் முருகப்பெருமான். அவரை நாடி நம்ம போயிட்டோம் அப்படின்னா அவருடைய சரணத்தை பாதத்தை நாம் சரணாகதி அப்படின்னு அடைந்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்களை அனைத்தையும் போக்கி நமக்கு சுபிக்ஷத்தை வழங்கக்கூடிய வல்லமை பெற்றவர் முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவிலில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பக்தர் வேண்டுதல் வைத்து அந்த வேண்டுதல் நிறைவேறியதற்கு பிறகு அவர் தன்னுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றிருக்காரு. தன்னுடைய நேர்த்திக்கடனை செலுத்தியிருக்கிறாரு. அந்த பக்தர் யார், அவர் என்ன மாதிரியான வேண்டுதலை வைத்திருக்காரு, வேண்டுதல் நிறைவேறிய பிறகு அவர் என்ன நேர்த்தி கடனை செலுத்தியிருக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்திருக்கு. ஏன்னா அவர் அவ்வளோ ஒரு இக்கட்டான சூழ்நிலை, ஒரு மிகப்பெரிய பேராபத்தில் இருந்து முருகப்பெருமான் காப்பாற்றி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில் முருகப்பெருமான் மகிமையை நிகழ்த்தி இருக்கிறாரு. அது என்ன சம்பவம் அப்படிங்கிறத பற்றி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா தற்போது பரபரப்பாக நம்ம எல்லாருமே ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகப்பெருமானினுடைய குடமுழுக்கு விழா நடைபெற போகிறது. அது குறித்து நீங்கள் இதுவரைக்கும் அறிந்திராத தகவல்களையும் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு ஒரு புறம் வியப்பை ஏற்படுத்தினாலும் மற்றொரு புறம் ஆச்சரியத்தையும் பயனுள்ள தகவலையும் தரும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடும் கடற்கரையோர தலமும் ஆனது திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அப்படின்னு சொல்லலாம். இந்த கோயிலுக்கு வருகை தரக்கூடிய பக்தர்கள் பல்வேறு வேண்டுதல்களை முன்வைத்து பல்வேறு நேர்த்திக்கடன்களை செலுத்துகிறாங்க. அவ்வாறு வேண்டுதல் நிறைவேறியதும் அங்க பிரதர்ஷனம், காவடி, பால்குடம், துலாபாரம், காணிக்கை செலுத்துறது, தங்கம், வெள்ளி உள்ளிட்ட பொருட்களை செலுத்துறாங்க. கன்னியாகுமரி மாவட்டம் ஆசாரி பள்ளத்தைச் சேர்ந்த கப்பல் உரிமையாளர் ஒருவர் தன்னிடம் வேலை பார்த்த பணியாளர் உடல்நலம் பெற வேண்டி 7 அடி உயர வெள்ளி வேலை காணிக்கையா செலுத்தியிருக்கிறார். அதாவது தென்காசி மாவட்டத்தை சேர்ந்தவர் முருகன். இவரது மகன் அஜய் 24 வயதான இவர் துருக்கியில இருந்து இத்தாலி நாட்டிற்கு இயக்கப்பட்டு வரக்கூடிய கப்பல்ல மாலுமியா வேலை பார்த்து வந்துட்டுருக்காரு. கடந்த ஒரு ஆண்டுக்கு முன்பு துருக்கி நாட்டில் கப்பலில் பணியில் இருந்த போது அஜய் எதிர்பாராத விதமாக கப்பலின் மேல் தளத்தில் இருந்து தவறி தரைத்தளத்தில் விழுந்திருக்காரு. இதில் அஜயின் கை, கால், முகம் மற்றும் உடலில் பல்வேறு இடங்களில் காயம் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் படுகாயமடைந்த அஜய் நடக்க முடியாமலும் பேச முடியாமலும் பாதிப்படைந்திருக்காரு. 45 நாட்களுக்கு மேலாக துருக்கி நாட்டில் அஜய்க்கு மருத்துவம் பார்த்த கப்பலின் உரிமையாளர் அஜயின் உடல்நலம் சரியானதும் திருச்செந்தூர் முருகனுக்கு 7 அடி உயரத்தில் வெள்ளியால் வேல் செய்து அஜயின் கைகளாலேயே முருகன் சன்னதியில் ஒப்படைப்பதாக வேண்டியிருந்தாராம். இந்த நிலையில் தற்போது அஜய் முழுமையாக குணமடைந்தும் இருக்கிறார். இதையடுத்து அஜய் தன்னுடன் துருக்கி நாட்டில் வேலை பார்த்த நாகர்கோவிலை சேர்ந்த நண்பர் ஒருவருடன் திருச்செந்தூருக்கு வருகை தந்திருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா 7 அடி உயரத்தில் ஓம் எழுத்து பொறிக்கப்பட்ட 1 கிலோ எடையுடைய 1,62,200 ரூபாய் மதிப்பிலான வெள்ளியாலான வேலுடன் கோவிலுக்கு வருகை தந்தார். கோயிலின் வெளிப்பிரகாரத்தில் வேலுடன் சுற்றி வந்த அஜய் கோயிலுக்கு வந்த பக்தர்கள் ஆச்சரியத்துடன் பார்த்தாங்க. அதைத் தொடர்ந்து அஜய் வேலுடன் கோயிலுக்குள் சென்று முருகன் சன்னதியில் வைத்து வேண்டிக் கொண்டு அதன் பிறகு திருக்கோயில் அலுவலகத்தில் ஒப்படைத்திருக்கார். தனது பணியாளரின் உடல் நலம் பெற வேண்டி கப்பல் உரிமையாளர் திருச்செந்தூர் முருகனுக்கு 7 அடி உயரத்தில் வெள்ளியால் ஆன வேல் வழங்கிய நிகழ்வு கோயிலுக்கு வருகை தந்த பக்தர்கள் மத்தியில் ஆச்சரியத்தையும் சிலிர்ப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணுங்க.
அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தோம் அப்படின்னா திருச்செந்தூர் முருகன் கோவிலில் வந்து குடமுழுக்கு வந்து நடைபெறக்கூடிய பட்சத்தில் லட்சக்கணக்கான, அதாவது 10 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் வருகை புரிய வாய்ப்புகள் இருக்கிறதாக சொல்லப்படுது. தமிழ் கடவுள் முருகப்பெருமானினுடைய 2வது படை வீடும் கடற்கரையோர தலமும் ஆனது தாங்க திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயில். இந்த கோவில் பார்த்திங்க அப்படின்னா 16 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கோயிலில் ஜூலை மாதம் 7ஆம் தேதி குடமுழுக்கு நடைபெற போகிறது. இதையொட்டி கும்பாபிஷேக திருமணிகள் ரூபாய் 300 கோடி மதிப்பீட்டில் பெருந்திட்ட வளாக பணிகள் மற்றும் கடல் அரிப்பின தடுத்திட வகையில் ரூபாய் 19 கோடி மதிப்பீட்டில் தடுப்பு சுவர் அமைக்கக்கூடிய பணிகளும் முழு மூச்சில் வந்து நடந்து வந்துட்டுருக்குங்க. தற்போது பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 1ஆம் தேதி வந்து யாகசாலை பூஜைகள் வந்து தொடங்கி நடைபெற்று வந்துட்டு இருக்கிறது. இப்போ நாளைய தினம், அதாவது ஜூலை மாதம் 7ஆம் தேதி திங்கட்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா வெகு விமர்சையாக கோலாகலமாக பார்த்தோம் அப்படின்னா குடமுழுக்கு விழா வந்து நடைபெற போகிறதுங்க. இந்த குடமுழுக்கு விழாவானது காலையில் 6:15 மணி முதல் 6:50 மணிக்குள்ளாக வந்து குடமுழுக்கு விழா நடைபெறும் அப்படின்னு அறிவித்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ராஜகோபுர வாசல் அருகில் 8000 சதுர அடி பரப்பு இருக்கக்கூடிய 76 யாக குண்டங்கள் அமைக்கப்பட்டு வந்துட்டுருக்கு. காலையில் 7 மணி முதல் மதியம் 1 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரையிலையும் 64 ஓதுவா மூர்த்திகளை கொண்டு பக்க வாத்தியங்களுடன் 12 திருமுறைகள், திருப்புகழ் மற்றும் கந்தர் அனுபதி முதலான செந்தமிழ் வேதங்கள் முன்னோறுதல் மற்றும் விமான கும்பாபிஷேகத்திலையும் தமிழ்லையும் சமஸ்கிருதத்திலையும் குடமுழுக்கு நடைபெற போகிறது. ஜூலை 7ஆம் தேதி காலை 6:15 மணி முதல் 6:50 மணி வரை குடமுழுக்கு நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த குடமுழுக்கிற்கு பார்த்தோம் அப்படின்னா லட்சக்கணக்கான பக்தர்கள், அதாவது திருச்செந்தூரில் பார்த்தோம் அப்படின்னா 10 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் வருவாங்க அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. அவர்களுக்கு, அதாவது பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், கோயில் கிரகப்பிரகாரத்தை சீரமைக்கிறது, கடற்கரை சீரமைக்கிறது, கடல் அரிப்பு தடுப்பு சுவர் கட்டுமான பணிகள் முழுவீச்சில் நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய பட்சத்தில் பக்தர்களினுடைய பாதுகாப்புக்காகவும் நிறைய முன் ஏற்பாடுகளும் வந்து நடந்து முடிஞ்சிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அரசாங்க ரீதியாகவும் பார்த்தோம் அப்படின்னா 18 தற்காலிக வாகன நிறுத்தமிடங்கள், தற்காலிக பேருந்து நிலையம், கோயில் வளாகத்தில் ஏற்கனவே பயன்பாட்டில் இருக்கக்கூடிய 314 கழிவறைகளுடன் கூடுதலாக 510 கழிப்பிடங்கள், 30 இடங்களில் குடிநீர் வசதிகள், ஏற்கனவே செயல்பாட்டில் இருக்கக்கூடிய 60 கண்காணிப்பு கேமராக்களுடன் கூடுதலாக 100 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தோம் அப்படின்னா திருச்செந்தூர் முருகன் கோவிலில் வந்து குடமுழுக்கு வந்து நடைபெறக்கூடிய பட்சத்தில் இந்த குடமுழுக்கு விழாவில் வந்து எக்கச்சக்கமான பக்தர்கள் வந்து பங்கேற்பாங்க அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. சுவாமி, அதாவது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலினுடைய சீரமைப்பு பணிகளுக்காகவே பிரபலமானவர்கள் நிறைய பேர் வந்து நன்கொடையும் வழங்கி இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போது முடிவடைந்திருக்கக்கூடிய இந்த குடமுழுக்கு பணிகள் முடிவடைந்த நிலையில் பார்த்தோம் அப்படின்னா 76 யாகசாலைகள் அமைக்கப்பட்டிருக்கிறதுங்க. இந்த கோவில் திருச்செந்தூர் அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய நினைவுக்கு வருவது அப்படிங்கிறது வந்து கடற்கரை, அழகிய கடற்கரைன்னு சொல்லலாம். முருகப்பெருமானை அழகிய ரூபத்தில் ராஜ அலங்காரத்தில் முருகப்பெருமானை நாம் தரிசனம் செய்கிறது அப்படிங்கிறதையும் சொல்லலாம். ஏன்னா இந்த திருத்தலத்தில் பார்த்தோம் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு வந்து மும்மூர்த்திகளினுடைய அலங்காரம் செய்யப்படுகிறது. சிவபெருமானினுடைய அலங்காரம் சிவப்பு நிறத்திலையும், பிரம்மாவினுடைய அலங்காரம் வெண்மை நிறத்திலையும், விஷ்ணுவினுடைய அலங்காரம் பச்சை நிறத்திலையும் வந்து செய்யப்பட்டு அலங்காரமாக வந்து முருகப்பெருமானை அலங்கரித்து பக்தர்களினுடைய காட்சிக்காகவும் இது பண்ணுவாங்க. நம்ம பக்தர்கள் வந்து தரிசனம் மும்மூர்த்திகளினுடைய அம்சத்தில் வந்து முருகப்பெருமானை நாம் தரிசிக்கக்கூடிய ஒரே திருத்தலமாகவும் திருச்செந்தூர் முருகன் விளங்குகிறாரு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் எந்த முருகத்தலத்திலையும் இல்லாத ஒரு சிறப்புனா கடற்கரை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குன்றிருக்கும் இடமெல்லாம்
குன்றுகளிலெல்லாம் குமரன் வீற்றிருப்பான் அப்படின்றதுக்கு ஏற்றவாறு குன்றுகளில் மட்டுமே வீற்றிருக்கக்கூடிய முருகப்பெருமானினுடைய திருத்தலமானது ஒரே ஒரு கடற்கரையில் அமைந்திருக்கக்கூடிய திருத்தலமாக அமைந்திருப்பது தான் திருச்செந்தூருங்க. இந்த ஒரு திருத்தலம் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா கடற்கரையொட்டி அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் கிடையாதுங்க. இந்த கும்பாபிஷேகத்தில் மேலும் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா 37 வருடத்திற்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா மேற்கு வாசல் வந்து திறக்கப்பட இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த வாசல் பார்த்தீங்க அப்படின்னா பக்தர்கள் வருகைக்கு அனுமதி அளிக்கப்படாது அப்படின்னு கோயில் நிர்வாகம் சொல்லப்பட்டிருந்தாலும் அதில் வந்து பார்த்தோன்னா சில விஷயங்களை மட்டும், அதாவது கோவில் பூஜைகள் நடத்தப்பட்டு பிரகாரத்தை சுற்றி வரக்கூடிய நிலைகளில் மட்டும் பயன்படுத்தப்படுறதா வந்து அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இருந்தாலும் இந்த வாசல் அப்படிங்கிறது வந்து மேற்கு வாசல் அப்படிங்கிறது வந்து 37 வருடத்திற்கு பிறகு இப்போ தான் வந்து திறக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு செய்தியும் பக்தர்களுக்கு வந்து ஒரு இன்பகரமான ஒரு செய்தி அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பக்தர்கள் அனுமதிப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறத நாம் நாளை வரையும் நாம் பொறுத்திருந்து தாங்க பார்க்கணும்.